இந்த புத்தினுடைய இந்தியா விசிட்டில் இன்னொரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு தகவல், ஒரு நகைச்சுவைக்குரிய விஷயம்னே சொல்லலாம். பட் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சீரியஸ் மேட்டர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தினுடைய பயாலஜிக்கல் வேஸ்ட், அதாவது சிறுநீர் மற்றும் மலம், இதை என்ன பண்ணுறாங்களாம், இதை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தின் கூட ஒரு ஆள் பேகை தூக்கிட்டு தெரிஞ்சிருப்பார். அந்த ஆள் புத்தினுடைய பயாலஜிக்கல் வேஸ்ட், அதாவது சிறுநீர் மற்றும் மலம், அதை அந்த பையில் கலெக்ட் பண்ணி இம்மிடியேட்டாக அதை ரஷ்யாவுக்கு சீல் வச்சு அமுச்சிருவாங்களாம். அதுக்கு என்ன ரீசன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தினுடைய உடல், அவருடைய உடல் எந்த கண்டிஷனில் இருக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 73. ஸோ அவருடைய உடலில் என்னென்ன நோய் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த லோக்கல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி அதை வச்சு நிறைய அச்சுறுத்தும் வகையில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் சயின்டிஃபிக்காக அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறனால தான் அவ்வளவு சேஃபாக அந்த சிறுநீரையும் மலத்தையும் அழகாக கோட்டு சூட்லாம் போட்டு ஒரு ஆள் பேக்கில் கவர் பண்ணிட்டு பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்கார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகும்போது அவனுடைய பாடியில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் வேல்யூ அதிகமாகுது. ஈவன் மலம் சிறுநீருக்கு கூட இவ்வளவு வேல்யூ இருக்குது. ஜீரோலேருந்து எந்த நிலைமைக்கு வந்திருக்கார் பாருங்கள் புத்தி. ஒரு காலத்தில் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தவர் இன்றைக்கி அவருடைய சிறுநீருக்கும் மலத்துக்குமே அவ்வளவு டிமாண்டு.